வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஏஎஸ் 103. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இந்தியன் ஏஎஸ் 103யோட பேசிக் சம்ஸ், ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியை டேக்கன் ஓவர் பண்ணாங்க அண்ட் தென் மெர்ஜர் பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியை டேக்கன் ஓவர் பண்றாங்க அண்ட் தென் இந்த ரெண்டு கம்பெனிக்குள்ளேயுமே இன்டர் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதாவது ஏ கம்பெனி பி கம்பெனில ஏ லிமிடெட் வந்து இந்த பி லிமிடெட் கிட்ட ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஓகேவா, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்டர் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, 10,000 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ இன்டர் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் போது இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்த்து இவங்க டேக்கன் ஓவர் பண்றாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள், இதுல ஒரு 1 lakh இருக்கு, இதுல ஒரு 2 lakhs இருக்கு. அப்படின்னா இந்த 1 lakh தென் 2 lakh 3 lakhs இவங்க டேக்கன் ஓவர் பண்றாங்க. இந்த ஏக்கு ஆல்ரெடி இங்க ஒரு 10 lakh ஷேர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அது வந்து இப்போ நம்ம அந்த 10,000 ஷேர்ஸ் வந்து ஏயோடதுன்னு பார்ப்போமா பியோடதுன்னு பார்ப்போமா? ஸோ அதுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அண்ட் தென் ஜேர்னல் என்ட்ரி முக்கியமான விஷயம். இப்போ டேக்கன் ஓவர் பண்ற இந்த கம்பெனியோட ஜேர்னல் என்ட்ரி என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல பார்க்க போறோம். ஓகேவா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், குட்வில் கம்ப்யூட் பண்ணிட்டு ஜேர்னல் என்ட்ரி. இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ள போகலாம். ஸோ இது வந்து நம்ம ஜூன் 2020யோட செட் எம்டிபி சம். இது இஜெட்ன்ற ஏபின்ற ரெண்டு கம்பெனி இருக்காங்க. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாமே ஃபுல்லி பெய்டப்பாகவே இருக்கு. ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்கு, ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், P&L இது எல்லாமே இருக்கு. அண்ட் தென் 10% டிபெஞ்சர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டேக்கன் ஓவர் பண்ற இந்த ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். கரெக்டா, அவங்கள்ட்ட ஜென்ரல் ரிசர்வோ P&L நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா, அண்ட் தென் அவங்களோட கிரெடிட்டார் அவுட் சைட் லயபிலிட்டியில டிபெஞ்சர்ஸ் இருக்கு. அப்போ டிபெஞ்சர்ஸை சேர்த்து தான் இசட் வந்து எடுத்துக்கும். கரெக்டா, செக்யூர்டு லோன் இல்லை, அண்ட் தென் சன்ட்ரி கிரெடிட்டார் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம பே பண்ணணும். அண்ட் தென் அசட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏ கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் அசட் சைட்ல ஏயோட அசட்ல பியோட ஷேர்ஸ் ஒரு 10,000 ஷேர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு கன்சிடரேஷன் பாயிண்ட். ஓகேவா, அண்ட் தென் நம்மளுக்கு இஜெட் லிமிடெட் தான் அண்ட் எக்ஸிஸ்டிங் கம்பெனி வந்து டேக்கன் ஓவர் பண்றாங்க. ஏபியும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு the shares of A and B are to be valued as, அவங்களே ஷேர் எவ்வளவு ரூபாய்க்கு வேல்யூ பண்றாங்களா? ஏயோட ஷேர்ஸ் 18 rupeesக்கும் பியோட ஷேர்ஸ்க்கும் 20 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஷேரோட ரேட்டு 20 rupeesன்னு பே பண்றாங்க, இங்க வந்து 18 rupeesக்கு பே பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஓகேவா, அண்ட் தென் கண்டிஜென்ட் லயபிலிட்டி. இது வரைக்கும் கண்டிஜென்ட் லயபிலிட்டி 1,20,000 இருந்தது, டு பி ட்ரீட்டட் அஸ் ரியல் லயபிலிட்டியா மாறிடுறாங்க. ஓகேவா, கண்டிஜென்ட் லயபிலிட்டின்னு என்னப்பா, it may happen, may or not, may not. ஸோ இதை நம்ம பே பண்ணணும், செலவு வரும், வராமலும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு லா கேஸ் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அது ஒரு லைபிலிட்டி. ஒரு அந்த லால அந்த கேஸ் வந்து நம்ம இன்கேஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பே பண்ண தேவையில்லை. ஜெயிக்கலை தோத்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம பே பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிஜென்ட் லயபிலிட்டியா நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா, ஸோ பே பண்ணலாம், சில நேரம் பே பண்ணாமலையும் போகலாம். ஸோ ஹைபாத்தட்டிக்கலா இருக்கும். இதை வந்து நம்ம ரியல் லயபிலிட்டியா இது பண்ணுவோம். ரியல் லயபிலிட்டி மீன்ஸ் நம்ம பே பண்ணணும். ஓகேவா, கண்டிப்பா பே பண்ணணும் இந்த 1,20,000. ஓகேவா, ஸோ இந்த பேமெண்ட் ஒன்று நடக்க போகுது. அதே மாதிரி the shares of A limited and B limited ரெண்டும் சேர்த்து are to be issued sufficient number of shares of Z at par. ஏயோட பியோட ஷேர் வேல்யூல நம்ம பார் வேல்யூல நம்ம இது பண்றோம். ஓகேவா, ஸோ ஏயோட இசட்டோட பார் வேல்யூ எவ்வளோ, 10 rupees ஈச். ஓகேவா, ஸோ இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ கொடுக்க போறோம் அப்படின்றதும் அண்ட் தென் ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்க இசட் லிமிட்டடோட ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா, இப்போ சம்ஸ்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்ப்யூட் பண்றது. எக்ஸிஸ்டிங்கா ரெண்டு ஏட்ட எவ்வளோப்பா இருக்கு, 2 lakh ஷேர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஈச் வந்து 10 rupees, 2 lakh அண்ட் தென் 1,20,000 1,20,000 ஷேர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஏ ஆல்ரெடி பில எவ்வளவு வச்சிருக்காங்க, ஆல்ரெடி 10,000 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம
கழிச்சுக்கணும். ஏன்னா இது ஏயோட சொத்து. ஸோ அதை கழிச்சுடுறோம். இதே மாதிரி பிக்கு ஏதாவது பி வந்து ஏ கிட்ட வச்சிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம இங்க மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நெட்டா எவ்வளோ இருக்கு? இங்க 2 lakh, இந்த 1,10,000. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இது ரொம்ப முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ இப்போ இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்களோ, நெட்டா எவ்வளோ வச்சிருக்காங்களோ, ஸோ அதுல தான் நம்ம எவ்வளோ பே பண்ண போறோம். ஈச் வந்து இங்க 18 rupees, இங்க 20 rupees. And then இப்போ டோட்டல் ஃபேர் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, ஒரு ஷேர் வந்து 18 ரூபாய், இங்க 20 ரூபாய். அப்ப 2 lakh into 18 rupees எவ்வளவுப்பா? 36 lakh. And then 1,10,000 shares into 20 வந்து 22 lakhs. ஓகேவா? இதுதான் டோட்டல் ஃபேர் வேல்யூ ஆஃப். இப்ப 36 லட்சம் தான் நம்ம ஏக்கு கொடுக்க போறோம் ஷேருக்குன்னு. அண்ட் தென் பிக்கு வந்து 22 லட்சம் நம்ம கொடுக்க போறோம். அப்ப நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவுப்பா? ஒரு ஷேர் 10 ரூபாய்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? இங்க 3,60,000 ஷேர்ஸ் இங்க யாருக்கு? ஏக்கு. அதே மாதிரி பிக்கு 2,20,000 ஷேர்ஸ். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு வந்துருச்சு? 5,80,000 வந்து என்ன பண்றாங்க? இஜெட் லிமிடெட் இஷ்யூ பண்ண போறாங்க. யாருக்கு? ஏ அண்ட் பிக்கு டோட்டலா. ஏக்கு எவ்வளவு? 3,60,000 அண்ட் தென் பிக்கு 2,20,000 ஷேர்ஸ். ஓகேவா? சோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அடுத்து. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? 36 லட்சம் அண்ட் தென் 22. ஓகேவா? இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அசெட்டை வந்து நம்ம டேக்கன் ஓவர் பண்ண போறோம்ப்பா. ஓகேவா? அசெட் எல்லாம் நம்மளுக்கு உள்ள வந்துரும். லைபிலிட்டியை நம்ம பே பண்ண போறோம். ஓகேவா? இப்போ அவுட் சைட் லைபிலிட்டி இந்த 10% டிபெஞ்சர் இருக்குல்ல, இந்த டிபெஞ்சர் ஹோல்டர் 10 லட்சத்துக்கு இருக்காங்களா? ஸோ இதையும் நம்ம இந்த டிபெஞ்சர் ஹோல்டரும் இந்த ரெண்டு ஏயும் பியும் டேக்கன் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் யாருக்கு ஆயிடுவாங்க? இசட்டோட டிபெஞ்சர் ஹோல்டரா மாறிடுவாங்க. ஓகேவா? அப்ப ஷேரை நம்ம டேக்கன் ஓவர் பண்ற மாதிரி டிபெஞ்சர்ஸையும் நம்ம டேக்கன் ஓவர் பண்ண போறோம். ஓகேவா? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பாத்தீங்கன்னா இப்போ 58 லட்சம். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இங்க 58 lakhs. ஓகே, இங்க 5,80,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் நம்ம 10 ரூபாய் கொடுக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் என்னப்பா? 10% டிபெஞ்சர்ஸ் தானே. ஸோ அது வந்து அப்படியே நெட் ஃபேர் வேல்யூல நம்ம அக்யூஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எதுவுமே கொடுக்காதனால, இதோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல நம்ம, அதனால 10% டிபெஞ்சர்ஸ் அப்படியே ஃபேர் வேல்யூல நம்ம அக்யூர் பண்ணிக்கிறோம். அப்ப டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்மளுக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 68 லட்சம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம ஒரு பிசினஸ் நம்ம டேக்கன் ஓவர் பண்றோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தாச்சு. அண்ட் தென் அசட்டையும் லயபிலிட்டியும் நம்ம எடுத்துட்டு குட்வில் எவ்வளோன்னு கம்ப்யூட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? குட்வில் கம்ப்யூட் பண்ணிட்டோம்னா நம்ம ஜேர்னல் போட்டுலாம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோப்பா? 68 லட்சம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஈக்விட்டி ஷேர் 58 அண்ட் தென் டிபெஞ்சர் 10 lakh. அதே மாதிரி டோட்டல் அசட்ஸ். இப்போ டோட்டல் அசட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, டோட்டல் அசட்ஸ் பாருங்களேன், எல்லாமே டேக்கன் ஓவர் பண்றதுதான். எல்லாமே டேக்கன் ஓவர் பண்றதுதான். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஸ்டாக்கு, டிபெஞ்சர், டெட்டார் அண்ட் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ இருக்குல்ல, இங்கே 48,80,000 அண்ட் தென் 29,60,000. இதை மட்டும் நான் அப்படியே ஆட் பண்ணி அந்த ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் பில இருக்குல்ல 1,60,000, அதை மட்டும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நெட் அமௌண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? பிளஸ் 29,60. ஓகேவா? மைனஸ் 1,60,000. அப்போ டோட்டல் அசட் எனக்கு எவ்வளோ? 76,080. இதுல வந்து என்னோட லயபிலிட்டியை ஃபுல்லா நான் மைனஸ் பண்ண போறேன். லயபிலிட்டி என்னென்னப்பா இருக்கு எனக்கு? இப்போ என்னென்ன பே பண்ணணும்? நான் செக்யூர்டு லோன் 6 lakh இருக்கு. அண்ட் தென் கிரெடிட்டார் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்கு? 3,40,000 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பே பண்ணோம். அதே மாதிரி நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல ஒரு கண்டிஜென்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, ரியல் லைபிலிட்டியா கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு 1,20,000. 6 lakh, 3,40,000 and then 1,20,000. அப்ப 12 lakh plus 3,40,000 plus 1,20,000. Sorry. 12, 15, 40 plus ஒரு 1,20,000. ஓகேவா? அப்ப 16,60,000. ஸோ என்னோட NAV என்ன பார்த்தோம்? NAV is equal to total asset minus outside liability. இப்போ நான் டோட்டல் அசட் போட்டேன், அவுட் சைட் லைபிலிட்டி நான் வந்து இதுல இருந்து மைனஸ் பண்ண போறேன் அசட்ல இருந்து.
அப்போ எனக்கு எவ்வளோப்பா வரும்? 20,000 தான் என்னோட NAV. இந்த NAV-யை பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோட நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? என்னோட குட்வில் கிடைச்சிரும். இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ என்னோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 68 லட்சம். நான் ஒரு 2 கம்பெனியை வாங்குறதுக்கு நான் 68 லட்சம் பே பண்ணுறேன். பட் இந்த 2 கம்பெனியோட நெட் அசெட் எவ்வளோ? எனக்கு நெட் அசெட்னா என்னப்பா? டோட்டல் அசெட் மைனஸ் லயபிலிட்டி. நெட் அசெட் எவ்வளோ? 60,20,000. இந்த 60,20,000க்கு வேல்யூ இருக்கிற ஒரு 2 கம்பெனியை நான் 68 lakhs கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் அதிகமா பர்ச்சேஸ் பண்றேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 2 கம்பெனியும் சேர்ந்து குட்வில் வச்சிருக்காங்க. எவ்வளோக்கு? 68 lakhல மைனஸ் பண்ணேன்னா 7,80,000க்கு குட்வில் வச்சிருக்காங்க 2 கம்பெனி. இப்போ நம்ம குட்வில் கண்டுபிடிச்சிட்டோம், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். இசட் லிமிட்டோட ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, நம்மளுக்கு என்னென்னப்பா உள்ள வரப்போகுது? இசட் வந்து நம்மளுக்கு என்ன கம்பெனி? ஒரு டேக்கன் ஓவர் பண்ற கம்பெனி. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 கம்பெனியோட அசெட்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு உள்ள வருது. ஓகேவா? ஸோ வாட் கம்ஸ் இன் டெட்டார்? எதுப்பா? லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டோட வேல்யூ வந்து 18 lakhs and then 18 lakhs and then 9 lakhs. ஓகேவா? and then plant and machinery பார்த்தீங்கன்னா 18 lakhs and 10 lakhs and then 76. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இது ஃபிக்ஸட் அசெட் 18 plus 9 எல்லா அசெட்ஸோட and then எல்லா லயபிலிட்டியோட வேல்யூ தான். இது ஃபுல்லாமே ஏயோடது and then இது பியோடது. அப்போ மொத்தம் 27 lakhs எனக்கு உள்ள வருது. ஓகே, இங்க 10 lakhs 7,60,000. அப்போ 17,60,000 எனக்கு உள்ள வருது. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,40,000 and then 7 lakhs. மொத்தம் எனக்கு 17,40,000 எனக்கு கம்ஸ் இன். and then டெட்டார் எவ்வளோ இருக்காங்க? டோட்டலா பார்த்தீங்கன்னா 13,40,000. ஓகேவா? பேங்க்ல எனக்கு எவ்வளோப்பா பேலன்ஸ் இருக்கு? இங்க ஒரு 60,000 and then இங்க ஒரு 80,000. அப்போ மொத்தம் 1,40,000. and then நம்ம கம்ப்யூட் பண்ண குட்வில். ஸோ இதுவும் நம்மளுக்கு என்னதுப்பா? ஒரு அசெட் தான். ஸோ அசெட்டா நம்ம டெட்டார் தான், டெபிட் தான் பண்ணணும். டெட்டார்ல டெபிட். ஓகே, ஸோ 7,80,000 இது நம்ம கம்ப்யூட் பண்ண வேல்யூ. and then லோன் நம்மளுக்கு இப்போ அசெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வாட் கம்ஸ் இன், ஸோ டெபிட் வச்சிருக்கோம். and then லோன்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வாட் கோஸ் அவுட், வி ஹாவ் டு பே த கிரெடிட். ஸோ நம்ம இதை கிரெடிட்ல வைக்கிறோம். லோன் அக்கௌண்ட் 6 lakh plus 6 lakh மொத்தம் எவ்வளோப்பா? ஏயும் பியும் சேர்த்து 12 lakhs இருக்காங்க. and then கிரெடிட்டார் பார்த்தீங்கன்னா ஏல கிரெடிட்டாரே இல்லை, பியில் மட்டும்தான் 3,40,000. அதர் கரண்ட் லயபிலிட்டி, அதான் ரியல் லயபிலிட்டியா நம்மளை ஒன்று கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லை, ஏயோடது 1,20,000. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாவே நம்மளுக்கு டேலி ஆயிடும். ஓகேவா? டெபிட்டும் கிரெடிட்டும் நம்மளுக்கு டேலி ஆயிடும். ஓகே, 8,460 இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இங்கே ரஃபாக போட்டுக்கிறேன் பேலன்ஸ்க்காக. தென் இங்கே 340, 120, 680. ஓகே, ஸோ விச் இஸ் நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சா? இந்த டெபிட்டும் கிரெடிட்டும் நம்மளுக்கு டேலி ஆயிடும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், எஸ், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கம்ப்யூட் பண்ணதான் 58 lakhs பிளஸ் டிபெஞ்சர் எவ்வளோப்பா? 10 lakhs. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 68 lakhs. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோட என்ட்ரி. ஓகே, அசெட்ஸ் and then liability நம்ம பே பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தான் நம்மளோட, இது ஃபுல்லாமே நம்மளோட பேலன்ஸ் ஷீட் தான். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்மளோட பேலன்ஸ் ஷீட் தான். இது அசெட் சைடு and then இது வந்து liability சைடு. ஓகேவா? and then பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அக்கௌண்ட் டெட்டார். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம 68 lakh கொடுக்க போறோம். ஸோ அதுக்குரிய என்ட்ரி நம்மளுக்கு எது ரெண்டும் வெளியில போகுது? ஷேர் கேபிட்டலா நம்ம ஷேர்ஸை இஷ்யூ பண்றோம். ஸோ அதனால இதை கிரெடிட் வைக்கிறோம். இது நம்மளுக்கு வாட், ஸோ this is what goes out. ஓகேவா? 10% of debenture account 10 lakhs. சாரி, இங்க 58 போட்டிருக்கேன், இங்க 10 lakhs and then இங்க வந்து 58 lakhs. ஓகேவா? ஷேர் கேபிட்டல் வந்து 58 lakhs. எவ்வளோ நம்ம ஷேர்ஸ் போடுறோம், இது ரொம்ப முக்கியம். 5,80,000 ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் இன்ட்டு
10 rupees ஃபேர் வேல்யூல. ஓகேவா? பி நரேஷன் நீங்க எழுதிடுங்க. அந்த இதுதான் ஒரு இன்டர் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் சம்ம. ஒரு கம்பெனி 2 கம்பெனியை டேக் ஓவர் பண்றாங்க. விச் இஸ் இந்த 2 கம்பெனிக்குள்ளேயுமே அவங்களுக்கு இன்டர் கம்பெனி லிங்க் இருக்குது. இட் மீன்ஸ் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் வேற பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹோப் ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் பர்டிகுலரா சம்ஸ் வேணும், வேற எதுவும் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye. Aarti.